இன்று உலகமே தலைவணங்கும் இந்த இசை மாயாஜாலக்காரன் ஒரு காலத்தில் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருந்த ஒரு சாதாரண பையன் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் ஏஆர் ரகுமானின் கதை. சென்னையில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த திலீப் குமார். ஏஆர் ரகுமான் 9 வயசிலேயே தந்தையை இழந்தார். குடும்ப பொறுப்பு தோளில் விழுந்ததால் சிறு வயதிலேயே மியூசிக் ஸ்டுடியோவில் கீபோர்டு வாசித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலை. வசதி இல்லை, சினிமா பேக்ரவுண்ட் இல்லை. இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இசை மீது அளவில்லாத நம்பிக்கை. பல வருடங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆட் ஜிங்கிள், ஸ்மால் ஒர்க்ஸ், பெரிய ரெகக்னிஷன் இல்லை. ஆனாலும் அவர் பயிற்சியை நிறுத்தலை. வெஸ்டர்ன் மியூசிக், கர்நாடிக், டெக்னாலஜி எல்லாத்தையும் இணைத்து தனி ஸ்டைல் உருவாக்கினார். 1992ல் ரோஜா படம் வந்தவுடன் தமிழ் சினிமா இசை வரலாறே மாறியது. அதுக்கு பிறகு தேசிய விருதுகள், உலக மேடைகள், ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ், கிராமி, கோல்டன் குளோபல், ஆஸ்கர் வரை பயணம். அமைதியான குணம், ஆன்மீக நம்பிக்கை, தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனசு, இதுவே ரகுமானின் ஒரு இசைக்கலைஞர் மட்டும் இல்லை, ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாற்றியது. இந்த வாழ்க்கை சொல்லும் பாடம் என்னவென்றால், போராட்டம் நீளமானாலும் உங்கள் திறமைக்கு நேரம் வந்தால் உலகமே கேட்கும். இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், இன்று யாருக்கும் உங்களை கவனிக்கவில்லை என்றால் கவலைப்படாதீங்க. நாளை உங்கள் உழைப்பையே உலகத்தை அமைதியாக கேட்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் 100 days 100 மோட்டிவேஷனல் ஸ்டோரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அண்ட் எத்தனை பேருக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக் அண்ட் என்ன பாட்டு அவர் மியூசிக் போட்டதில் பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கணும், ஏஆர் ரகுமான் பாட்டு என்ன பாட்டு பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.